தினம் ஒரு தவம் செய்திடுவேன் உன்னோடு தானே. கலியுகத்தில் எனக்காக என் கண்மணியாய் வந்தாயே, கனவிலும் உன்னுடன் வாழ்ந்திடுவேனே நானே. பாபா எனக்கே கனவிலும் உன்னுடன் வாழ்ந்திடுவேனே நானே. பாபா எனக்கே. ஓம் சாந்தி. 8/10/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் உங்கள் புத்தியை சீர் செய்ய விரும்பினால் ஒரே ஒரு தந்தையின் நினைவில் நிலைத்திருங்கள். நினைவின் மூலம் மாத்திரமே ஆத்மாக்களாகிய நீங்கள் தொடர்ந்தும் தூய்மையானவர்களாகவும் சுத்தமானவர்களாகவும் ஆகுகின்றீர்கள். கேள்வி: தற்பொழுது மக்கள் எவ்வாறு தங்கள் நேரத்தையும் பணத்தையும் வீணாக்குகின்றார்கள்? பதில்: ஆத்மா ஒருவர் தனது சரீரத்தை விட்டு செல்லும் போது பெருமளவு பணம் போன்றவற்றை அவர்கள் அவருக்காக செலவிடுகின்றார்கள். ஓர் ஆத்மா தனது சரீரத்தை விட்டு சென்றதும் அச்சரீரத்திற்கு எந்த பெறுமதியும் இல்லை. இதனாலேயே அவர்கள் அந்நபருக்காக எதனை செய்தாலும் அது அவர்கள் தங்கள் பணத்தையும் நேரத்தையும் வீணாக்குவதாக மாத்திரமே இருக்கும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. உலக ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்கின்ற தந்தை மீது நீங்கள் பெருமளவு மரியாதையை கொண்டிருக்க வேண்டும். தந்தையின் சேவையில் உங்கள் வாழ்க்கையை பெறுமதிமிக்கதாக்குங்கள். கல்வியில் முழு கவனம் செலுத்துங்கள். 2. தந்தையிடம் இருந்து நீங்கள் பெறுகின்ற ஞான கடலை கடையுங்கள். ஒருபோதும் தடையாகாதீர்கள். ஒருபோதும் அபச்சேவை செய்யாதீர்கள். அகங்காரம் கொள்ளாதீர்கள். ஆசீர்வாதம். 4 பாடங்களிலும் நீங்கள் பெற வேண்டும் என தந்தை விரும்புகின்ற மதிப்பெண்களை பெற்று இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பீர்களாக. ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை 4 பாடங்களிலும் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல இலக்கத்தில் சித்தி எய்தும் குழந்தைகள் திறமை சித்தி எய்தியவர்கள் எனப்படுகின்றார்கள். இடையில் உங்களின் மதிப்பெண்கள் குறைவானதாகவும் பின்னர் அதை அதிகரிப்பதற்காக முயற்சி செய்வதாகவும் இருக்கக்கூடாது. 4 பாடங்களிலும் நீங்கள் எவ்வளவு மதிப்பெண்களை பெற வேண்டும் என தந்தை விரும்புகின்றாரோ அந்த மதிப்பெண்களை பெறுபவர்களால் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்க முடியும். அத்துடன் கூடவே பிராமண உலகில் அனைவராலும் நேசிக்கப்படுபவர்களும் எல்லோருடனும் ஒத்துழைப்பவர்களும் எல்லோருடைய மதிப்பையும் பெறுபவர்களும் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதுடன் ராஜ்ய சிம்மாசனத்தையும் பெறுவார்கள். ஸ்லோகம். விசேடமான அதி அன்பிற்குரியவர்களின் இதயங்களில் சதா இந்த முடிவற்ற பாடல் இசைத்து கொண்டே இருக்கும். நான் தந்தைக்கு சொந்தமானவன், தந்தை எனக்கு சொந்தமானவர். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. சதா வெற்றியே உன்னாலே நான் பாபாவுக்கே, பாபா எனக்கே. சுகம் சாந்தியே துயரமில்லை நான் பாபாவுக்கே, பாபா எனக்கே. மனவூஞ்சலில் என்றும் ஆடிடும் நான் பாபாவுக்கே, பாபா எனக்கே. சுகம் சாந்தியே துயரமில்லை நான் பாபாவுக்கே, பாபா எனக்கே. மனவூஞ்சலில் என்றும் ஆடிடும் நான் பாபாவுக்கே, பாபா எனக்கே. மனவூஞ்சலில்